Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம daily use sentences தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், especially for the beginnersக்கு. So நீங்க இப்பதான் நம்ம சேனலை first time பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் எப்பலாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு notifications வரும். Without delay, let's get started. Let's see the first sentence. உன்னிடம் பேசுவதில் பயனில்லை. உன்கிட்ட பேசுறது யூஸே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? It is useless to talk to you. It is useless to talk to you. உன்கிட்ட பேசுறது பயனே இல்லை, யூஸே இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் விரும்பியபடி செய்யுங்கள். உங்களோட இஷ்டத்துப்படியே செய்யுங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Do it how you wish. Do it how you wish. உங்களோட விருப்பப்படியே நீங்க செய்யுங்கன்னு அர்த்தம். Do it how you wish. நெக்ஸ்ட் ஒன், என்றென்றும் உங்களுடன் நிற்பேன். நான் உங்களோடய எப்பயுமே நான் நிற்பேன், உங்களோடய இருப்பேன்றதை நம்ம எப்படி சொல்லலாம்? I will stand by you forever. அப்படின்னா உங்களோடய நான் எப்பயுமே இருப்பேன்றது அர்த்தம். I will stand by you forever. Foreverனா எப்பயுமேன்னு அர்த்தம், எப்பொழுதும் அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? You are everything to me. You are everything to me. அப்படின்னா நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு அர்த்தம். You are everything to me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போது நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். இப்போ நான் ரெஸ்ட் எடுக்க விரும்புகிறேன்றதை எப்படி சொல்லலாம்? Right now I just want to take rest. Right nowனா இப்பொழுதுன்னு அர்த்தம். Right now இப்பொழுதே. I just want to take rest. நான் ரெஸ்ட் எடுக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், இன்று முதல் உன்னிடம் பேசவே மாட்டேன். இன்னையிலேருந்து நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்றதை எப்படி சொல்லலாம்? From today onwards I will never talk to you. From today onwardsனா இன்று முதல்னு அர்த்தம். From today onwards I will never talk to you. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் இதற்கு முன் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா? அப்படின்னா நீங்க முன்னாடியே மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறத எப்படி கேட்கலாம்? Have you ever met before? நீங்க முன்னாடியே எங்களை மீட் பண்ணியிருக்கீங்களான்னு அர்த்தம். Have you ever met before? நீங்கள் இதற்கு முன் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என் கருத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? என்னோட கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்றதை எப்படி சொல்லலாம்? Are you getting my point? என் பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு அர்த்தம். Are you getting my point? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அப்படி சொன்னால் அவரை மன்னிக்கிறேன். நீங்க சொன்னா நான் அவரை மன்னிச்சிடுறேன்றீங்க. நீங்க சொன்னதுனால நான் அவரை மன்னிக்கிறேன்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? If you say so, I forgive him. நீங்க சொன்னா நான் அவரை மன்னிச்சிடுறேன்றீங்க. If you say so-னா நீங்க சொன்னான்னு அர்த்தம். If you say so, I forgive him. I forgive him-னா அவனை மன்னிச்சிடுவேன்னு அர்த்தம். If you say so, I forgive him. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஏதாவது சாப்பிடும் போல் இருக்கு. எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்றதை எப்படி சொல்லலாம்? I feel like eating something. எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்வீங்க இல்லையா? அதான் I feel like eating something. நெக்ஸ்ட் ஒன், நான் அவரை பார்த்து பயப்படுகிறேன். அதை எப்படி சொல்லலாம்? I am scared of him. இல்லைனா I am afraid of him கூட சொல்லலாம். I am scared of him. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பயமாக உள்ளதா? உனக்கு பயமா இருக்கான்றதை எப்படி கேட்கலாம்? Are you scared? இல்லைனா are you afraid? Are you scaredனா உனக்கு பயமா இருக்கான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனது வேலையை இழந்ததற்கு வருந்துகிறேன். என்னோட வேலை லாஸ் ஆயிடுச்சு, என்னோட வேலை போனதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன்றதை எப்படி சொல்லலாம்? I regret losing my job. I regret losing my job. என்னோட ஜாப் போனதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு அர்த்தம். I regret losing my job. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஆங்கிலம் கற்க வேண்டும். நீங்க கண்டிப்பா இங்கிலீஷை லேர்ன் பண்ணணும்ன்றதை எப்படி சொல்லலாம்? You need to learn English. You need to learn English. கண்டிப்பா நீங்க இங்கிலீஷை லேர்ன் பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் அவருடன் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்றதை எப்படி சொல்லலாம்? I think I should talk to him. I thinkனா நான் நினைக்கிறேன்னு அர்த்தம். I think I should talk to him. நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஏதாவது நினைவு வந்ததா? ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்ததா? ஏதாவது நினைவு வந்ததான்றதை எப்படி கேட்கலாம்? Did you recall something? ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சான்னு கேட்பீங்க இல்லையா? அதான் Did you recall something? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் வெளிப்படையாக பேசுபவன். அப்படின்னா நான் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நான் வெளிப்படையா பேசுவேன்னு சொல்வீங்க. அதை எப்படி சொல்லலாம்? I am outspoken. அப்படின்னா நான் வெளிப்படையா பேசுபவன் அர்த்தம். I am outspoken. நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
நீங்கள் முன்பு போல் இல்லை. நீங்க வந்து முன்னாடி போல இல்லை, இப்ப மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் நோ லாங்கர் ஆஸ் பிஃபோர். ஆஸ் பிஃபோர்னா முன்னாடி போல நீங்க இப்ப இல்லைன்னு அர்த்தம். யூ ஆர் நோ லாங்கர் ஆஸ் பிஃபோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவருக்கு புரிய வைப்பேன். கண்டிப்பா நான் அவருக்கு புரிய வச்சிருவேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். நான் அவருக்கு எப்படியாவது புரிய வச்சிருவேன்றீங்க. ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னிடம் எதையும் மறைக்கவில்லை. நான் உன்கிட்ட எதையுமே மறைக்கலன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் நாட் ஹிடன் எனிதிங் ஃப்ரம் யூ. உன்கிட்ட நான் எதையுமே மறைக்கலன்னு அர்த்தம். ஐ ஹவ் நாட் ஹிடன். அதை ஹிடன் தான் படிக்கணும், ஹைடன் சொல்லக்கூடாது. ஐ ஹவ் நாட் ஹிடன் எனிதிங் ஃப்ரம் யூ. உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்கலன்னு அர்த்தம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சென்டென்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களாலையும் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you, friends.